والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد كل نفس ذائقة الموت அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், எல்லா ஆத்ம ஜீவராசிகளும் மரணித்தே தீரும் என்கின்ற அல் குர்ஆனின் மிக முக்கியமான ஒரு சுலோகம் மரணித்தவர்களை அல்ல, மரணிக்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும், என்னையும் உங்களையும் எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் பார்த்து விழித்து பேசக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம்தான் இந்த குர்ஆன் வசனம். ஒரு சகோதரி இலங்கையிலிருந்து அல்லாஹ்வுக்காக என்று அவருடைய இறுதி பயணமாக இந்த உம்ரா கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்று நாடு திரும்புகின்ற வழியில் இந்த இடத்தில் மரணித்திருக்கிறார். இங்குதான் அடக்கப்பட வேண்டும், இந்த நாட்டில்தான் மரணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியதி அல்லாஹு தஆலாவுடைய லௌஹுல் மஹ்ஃபூதிலே எழுதப்பட்டிருந்தது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, மா தத்ரி நஃப்ஸும் மா தக்ஸிபு கத், மா தத்ரி நஃப்ஸும் வமா தத்ரி நஃப்ஸும் பி ஐ அர்தின் தமூத். எந்த இடத்தில், உலகத்தில் பூமியின் எந்த இடத்தில் யார் மரணிப்பார்கள் என்று யாருக்குமே தெரியாது என்கின்ற ஒரு உண்மையை இந்த அல் குர்ஆனிய வசனம் எமக்கு எடுத்து சொல்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில சமயம் இந்த சகோதரி பல துஆக்கள் தொடர்ந்தும் செய்திருக்கலாம். தஹஜ்ஜத்தில், ஏனைய தொழுகைகளில், சுஜூதுகளில், ஏனைய சந்தர்ப்பங்களில் தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்திருக்கலாம். மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அடைந்து கொண்ட இந்த சகோதரி, எனது இறுதி வணக்க வழிபாடு நீ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வணக்க வழிபாடாக இருக்க வேண்டும், நான் ஒரு சிக்கல் இல்லாத, பிரச்சனை இல்லாத, ஃபித்னாக்கள் இல்லாத ஒரு இடத்தில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து இருந்தாரோ என்னமோ தெரியா, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அனுப்பி அவருடைய உயிரை கைப்பற்றி இருக்கிறார். இன்று நாம் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமைகளை முடித்துவிட்டு இந்த இடத்திலே இந்த சகோதரிக்கு பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டியும், எம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து எமது எதிர்காலம் பற்றிய ஒரு சரியான திட்டமிடலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த சகோதரியை பொருந்திக் கொள்ள வேண்டும். அவருடைய கபர் வாழ்க்கையை அல்லாஹு தஆலா விசாலமானதாக, மகிழ்ச்சியுள்ளதாக ஆக்கி வைக்க வேண்டும். கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற பொழுது எந்த தடுமாற்றமும் இல்லாமல் பதிலளிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த சகோதரிக்கு வழங்க வேண்டும், ஒரு சபாத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சகோதரி சென்று விட்டால் ஒரு பாக்கியசாலி உண்மையில். ஏனென்றால் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாம் கடந்த நாட்களை விட மோசமான நாட்களாகத்தான் வரப்போகிறது. ஃபித்னாக்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் எந்த வடிவில் எம்மை வந்து ஆட்கொள்ளும் என்று யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு மனிதனும் உலகம் என்றே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு நிகழ்வில் பங்கேற்று ஜனாசா பற்றி, மௌத்தை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹு தஆலா ஒரு நல்ல பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறார், ஒரு நல்ல வாய்ப்பை எமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். ஏனென்றால் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹு தஆலா எம்மை நேசிக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம் இது. எம்மை உலோகாலம் அல்லாஹு தஆலா உயிரோடு வைத்திருக்கிறான். எல்லா வகையான வாழ்க்கையின் வசதிகளையும் ஒரு ஆளுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ எப்படியோ அல்லாஹு தஆலா நன்றாக உண்டு பருகி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்வை தந்திருக்கிறார். இப்படியான நிகழ்வுகள் ஊடாக நாமும் இந்த இடத்தை வந்தடைய வேண்டும். மரணிக்க இருக்கிறோம், ஆனால் எந்த இடத்தில் நாங்கள் மரணிப்போம், என்ன நிலையில் மரணிப்போம் என்பது நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, நாம் ஒரு பலமாக இறுக்கமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள்ளே இருந்தாலும், வலோ ஃபி புரூஜின் முஷையதா,
அப்படி பலமான ஒரு கோட்டைக்குள்ளே நாங்கள் இருந்தாலும் மலக்குல் மௌத் வந்து எங்களுடைய உயிரை கைப்பற்றி கொண்டு செல்வார். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் சில விடயங்களை கவனித்து நடப்பது நம் அனைவருக்கும் பொருத்தமாக இருக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துக்கு நாங்கள் இன்றோ நாளையோ என்றோ ஒரு நாள் வரத்தான் போகிறோம். யாருக்கும் திட்டவட்டமாக சொல்ல முடியாது இத்தனை காலம் நான் இந்த உலகத்தில் வாழ்வேன், இவ்வளவு காலம் இருப்பேன், இப்படியெல்லாம் வாழுவேன் என்று யாரும் தம்பட்டம் அடிக்க முடியாது. அப்படியான ஒரு இத்துப்போன வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, குறிப்பாக இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ஓரொரு விடயத்தை மாத்திரம் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, நாம் வாழுகின்ற இந்த நிலையற்ற வாழ்க்கை, எப்பொழுது நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிவோமோ என்று தெரியாத இந்த வாழ்க்கையில் நாங்கள் தயவு செய்து எந்த குரோதமும் இல்லாமல் வாழ்வோம். மனிதன் என்ற வகையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். மனிதன் என்கின்ற வகையில் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதற்காக வேண்டி இறுதி வரைக்கும் பேசாமல் குரோத மனப்பான்மையோடு, கோபத்தோடு, ஈகோவோடு வாழக்கூடிய அந்த நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். மனிதனை பொறுத்தவரையில் ஷைத்தான் பின்னால் இருந்து தள்ளிக்கொண்டே இருப்பான். இந்த கபர் வாழ்க்கையை மறக்கடிப்பான், மௌத்தை மறக்கடிப்பான். இந்த வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்களை காட்டி அதிகமாக இந்த உலகத்தை நாங்கள் சம்பாதிக்க வேண்டும், அதன் பின்னே அயராது ஓடி ஓடி உழைக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் மறக்கடித்து இழுத்து கொண்டு செல்வான். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் வகிக்கின்ற பதவி எம்மை ஒரு படாடோபமான நிலைக்கு கொண்டு போய்விடக்கூடாது. எம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணம், வசதி எமது கபர் வாழ்க்கையை மறக்கடிக்க செய்துவிடக்கூடாது. நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்து செல்வங்கள் இந்த மரணத்தை விட்டும் திசை திருப்பவிடக்கூடாது. எம்மை சூழ இருக்கின்ற ஆட்பலம், ஏனைய பழங்கள் அனைத்தும் இந்த நிலையை விட்டும், இந்த நிலைக்கு நாங்கள் வர இருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வை இல்லாமல் செய்துவிடக்கூடாது. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்து எப்பொழுது வரும், எங்கு வரும், என்ன நிலையில் வரும் என்று யாருக்குமே தெரியாதே. யா அல்லாஹ், எந்த நிலையில் மரணம் வந்தாலும், எப்பொழுது வந்தாலும், எங்கு வைத்து வந்தாலும் நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் மரணிக்க வேண்டும் யா அல்லாஹ். கடனிலிருந்து விடுபட்டவனாக நான் மரணிக்க வேண்டும் யா அல்லாஹ். சொர்க்கவாசி என்கின்ற அந்த பட்டியலில் எனது பெயரும் இடம்பெற்ற நிலையில் நான் மரணிக்க வேண்டும் யா அல்லாஹ். நீ பொருந்தி கொண்ட ஒரு ஆத்மாவாக எனது உயிர் பிரிய வேண்டும் யா அல்லாஹ். சுவர்க்கவாசியாக இந்த கபரிலே நான் வாழ வேண்டும் யா அல்லாஹ் என்கின்ற பிரார்த்தனையோடு ஒவ்வொரு மணி நேரத்தையும் கடக்க வேண்டியிருக்கிறது. இப்படியான மிகப்பெரிய ஒரு பிரிவு, இந்த சகோதரிக்கு கிடைத்த பாக்கியத்தை போன்ற ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும். நல்ல மனிதர்கள் சூழ இருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். எமது பிரிவுக்காக வேண்டி அழ வேண்டும். எம்மை நினைத்து அவர்கள் நல்ல பல விடயங்களை அடையாளம் காட்டி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நானும் நீங்களும் எமது வாழ்க்கையை திட்டமிட வேண்டிய ஒரு தேவை, ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதுதான் தொழுகை. தொழுகையிலே நாம் அனைவரும் பொடுபோக்காக இருக்கிறோம். சிலர் அவருடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எவர் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார்களோ அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அவருடைய இறுதி முடிவு என்ன நிலையில் இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் ஒரு மூமின் என்றால் அடையாளமே தொழுகைதான். தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. அல்லாஹ்வுடைய கடமையில் எவர் பொடுபோக்காக இருக்கிறாரோ அவர் மனிதனுடைய கடமையில் கண்டிப்பாக அதைவிட படமடங்கு பொடுபோக்காக இருப்பார். எனவே குறிப்பாக நல்ல விடயங்களில் ஈடுபடக்கூடிய நன்மக்கள் இஹ்லாஸை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். மிக குறிப்பாக தொழுகையை 5 நேரமும் தவறாமல் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உபதேசம் முதலாவது எனக்கானது, இரண்டாவது உங்களுக்கானது. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் என்ன விடயங்களை நாங்கள் பேசினோமோ வலது காதினால் கேட்டு இடது காதினால் விட்டு செல்லக்கூடியவர்களாக நாங்கள் என்றும் போல் இருக்காது.
இன்று ஒரு முடிவெடுப்போம், எமது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹு தாலா இந்த சகோதரியையும் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கொஞ்ச நேரம் நின்று இந்த சகோதரிக்காக வேண்டி துஆ செய்துவிட்டு, அவருடைய உறவினர்கள், கணவன் இருக்கிறார், உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு நல்ல சில செய்திகளை சொல்லிவிட்டு செல்லுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم إن لنا إخوانا وأحبابا رحلوا إليك وحلوا ضيوفا بين يديك، هذا أمرهم لا يخفى عليك. اللهم اجعلهم في قبورهم مطمئنين، ويوم قيام الأشهاد آمنين، وبجود رضوانك واثقين. يمن كتابنا